إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே பொறுமையும் இறையச்சமும் என்கின்ற ஒரு தலைப்பில் சில அடிப்படையான விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதனாக வாழக்கூடியவன் மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இறைவன் படைத்த ஒவ்வொரு உயிரினங்களுடைய முழுமையான இலக்கு என்ன என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், மனிதனாகிய நாங்களும் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதியான வாழ்க்கை, கவனமான ஒரு வாழ்க்கை என்பதுதான் இந்த உலகத்திலே உள்ள எல்லா மக்களுடைய இலட்சியமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. என்னதான் பலவிதமான எண்ணங்கள் அவனுக்கு இருந்தாலும், பலவிதமான இலட்சியங்கள் இருந்தாலும், நான் இதை அடைய வேண்டும், இதை நிறைவேற்ற வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்றிருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒரே தலைப்பின் கீழ் தான் நடக்கும். என்ன? சந்தோஷம், மகிழ்ச்சி என்பதின் பால் மட்டும்தான் நடக்கும். இவைகளை எல்லாம் செய்வதன் மூலம் அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் என்று சொன்னால், அந்த இலட்சியங்கள் நிறைவேறுவதை அவன் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். தனது மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடப்பதன் மூலம் தன் வாழ்க்கையில் சந்தோஷம் எதுவுமே இருக்காது, மகனது வாழ்க்கையில் சந்தோஷம் எதுவுமே இருக்காது என்று சொன்னால் யாரும் அந்த நிகழ்வை என்ன செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். தான் ஒரு அழகான ஒரு வீடு கட்டுவதன் மூலம் தனக்கு அதில் எந்த சந்தோஷமும் இருக்காது என்றால் அந்த வீட்டை யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். நான் ஊருக்கு செல்வதன் மூலம் என் குடும்பத்துக்கோ யாருக்கோ சந்தோஷம் இருக்காது என்று சொன்னால் அதை என்ன செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். எனவே பலவிதமான ஆசைகளாக இருந்தாலும் உள்ளம் தேடுவது ஒன்றே ஒன்றைத்தான். என்ன? சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி என்கின்ற ஒரு பகுதியை தான் உள்ளம் தேடிக்கொண்டிருக்கிறது. சந்தோஷமும் நிம்மதியும் வேறு வேறான அம்சங்கள். ஆனால் இந்த இடத்தில் நான் பொதுவாக பேச விரும்புகிறேன். சந்தோஷம், நிம்மதி என்கின்ற அந்த அம்சத்தை தான் உள்ளங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதர்கள் விட்ட ஒரு தவறான, அதாவது தவறு என்னவென்று சொன்னால், அந்த சந்தோஷம் அடைவதில் தனது உள்ளமும் தனது சிந்தனையும் என்ன வழிகாட்டுகிறதோ அதன் பால் நடந்து செல்வதற்குத்தான் மனிதன் பழகி இருக்கிறானே தவிர, எவன் இந்த உலகத்தை படைத்தானோ, எவன் இந்த உலகத்தை நிர்ணயம் செய்தானோ, எவன் இந்த உலகத்துடைய ஆட்சியெல்லாம் தனது கையிலே வைத்து இந்த உலகத்துடைய ஒவ்வொரு செக்கனையும் நகர்த்தி கொண்டிருக்கிறானோ அவனது வழிகாட்டலில் தான் சந்தோஷம் இருக்கிறது, அவனது வழிகாட்டலில் தான் நிரந்தர நிம்மதி இருக்கிறது என்கின்ற சிந்தனையை மனதில் பதிய வைக்க தவறியதுதான். இதனால் தான் நாம் என்ன செய்கிறோம், எந்த சந்தோஷங்களும் எமக்கு நிம்மதியை தருவதில்லை. எல்லா சந்தோஷங்களும் வருகின்ற பொழுதும் எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் என்ன வரும், எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் என்ன வரும், இந்த சந்தோஷம் முடிந்துவிடும், இந்த சந்தோஷம் முடிந்துவிடும் என்கின்ற மனோநிலை எல்லோரிடத்திலும் வரும். ஆனால் துன்பங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரிடத்திலே அப்படி வருவது கிடையாது. இது என் வாழ்க்கை முழுமையாக இருக்க போகிறது என்பது போலதான் என்ன செய்வார்கள், துன்பத்தை என்ன செய்வார்கள், எதிர்கொள்வார்கள். ஆனால் சந்தோஷம் வருகின்ற பொழுது அவசரமாக முடிந்து விடுமே, இது போய்விடுமே, இன்னொரு கவலை வரத்தானே செய்யும் என்கின்ற மனோபாவத்திலே மனிதன் ஆகிவிடுகிறான். ஆனால் துன்பம் வந்தால் என்ன நினைக்கிறான், இதான் வாழ்க்கை, நீ இதான் கடைசி என்பது போன்ற மனோநிலையில் மனிதன் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் சொல்வார்கள், ஒரு சிறிய சம்பவமாக சொல்வார்கள். ஒரு மன்னர், ஒரு இந்திய மன்னர்களில் ஒருவர் தனது வேலைக்காரத்திலே கேட்கிறார், எனக்கு ஒரு வசனத்தை என் மோதிரத்திலே நீ பதிய வேண்டும், அதை பார்த்தால் துன்பமான நேரத்தில் பார்த்தால் சந்தோஷமும், சந்தோஷமான நேரத்தில் பார்த்தால் துன்பமும் வர வேண்டும். அதை பார்த்தா எனக்கு என்ன செய்யணும், சந்தோஷமான நேரத்தில் துன்பம், துன்பமான நேரத்தில் சந்தோஷம் வர வேண்டும். அதற்கு அந்த அடியால் என்ன பதிந்தார் தெரியுமா, இந்த நேரம் போய்விடும், இந்த நேரம் போய்விடும் என்று பதிந்தார். சந்தோஷமான நேரத்தை பார்த்தா எப்படி இருக்கும், கவலை வரைய இந்த நேரம் போயிடும். துன்பமான நேரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் வரும். ஏன்னா இந்த துன்பம் என்ன செஞ்சிடும், போயிடும், அப்ப சந்தோஷமாகிடும். இப்போ மனிதன் நேரத்தை எப்படி அணுகப்பட பழகி இருக்கிறார் என்றால் இந்த அடிப்படையில் தான். சந்தோஷம், கவலை என்கின்ற அந்த அளவீட்டின் அடிப்படையில் தான் அளக்க பழகி இருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து மனித சமுதாயத்திற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஒரு அழகான முறையில் ஒரு வழிகாட்டலை அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி தருகிறார். எவர்கள் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும், இறையச்சம் என்கின்ற வாழ்க்கை இந்த உலகத்திலேயும் தாக்கம் செலுத்துகிறது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன்.
ஏனென்றால் நிறைய பேர் இறையச்சத்தை எப்படி அணுகுகிறார் தெரியுமா? இறையச்சத்தோடு இருந்தால் மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும், நரகத்தை விட்டு தப்புவோம், அங்கே நிம்மதி கிடைக்கும். இறையச்சத்தை எதற்குரியதாக ஆக்கியிருக்கிறார்கள்? மறுமை வாழ்க்கைக்கு மட்டும். அந்த இறையச்சத்தோடு இருப்பதனால் உலகத்தில் என்ன வரும்? நஷ்டம்தான் வரும், லாபம் எதுவும் இருக்காது, சந்தோஷமே இருக்காது, நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும். எனவே இறையச்சத்தை, தொழுகையை, வணக்க வழிபாடுகளை, நோன்பை எந்த காலத்தோடு வைத்திருக்கிறார்கள்? மறுமை காலத்துக்குரியது, உலகத்திற்கு உரியது அல்ல. அதனால் அந்த மாதிரி வாழ்வதனால மறுமைக்கு மட்டும்தான் பிரயோஜனம் என்பதுதான் நிறைய பேருடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. இறைவன் சொல்வது போன்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால், அந்த இறையச்சமிக்க வாழ்க்கையை கடைபிடிப்போம் என்று சொன்னால், அதில் தான் உண்மையான சந்தோஷம், அதில் தான் உண்மையான நிம்மதி, அதில் தான் உண்மையான கௌரவம் எல்லாம் இருக்கிறது என்பது இறைவனது வாக்கு. இறைவனது வாக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சத்துக்கு சொல்லி இருக்கக்கூடிய நிறைய பிரயோஜனங்களை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு உதாரணமாக நான் சொல்வதென்றால் உடலை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த உடலில் நாங்கள் முறையற்ற முறையிலோ முறையான முறையிலோ இந்த உடலை கொஞ்ச காலம் உங்களுக்கு வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் தவறிலே உபயோகித்தாலும் சரி, அந்த உடல் தாங்கும். நீங்கள் சரியான முறையில் உபயோகித்தாலும் அந்த உடல் என்ன செய்யும்? தாங்கும். நீங்கள் எல்லா விதமான உடலுக்கு கேடு தரக்கூடிய பொருட்களை அனுபவிக்கிறீர்கள் வையுங்கள், உடல் என்ன செய்யும்? ஒரு 10 வருடத்துக்காவது தாங்கும், ஒரு 15 வருடத்துக்காவது என்ன செய்யும்? தாங்கும். ஆனால் அதற்கு பின்னால் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவு இருக்கிறது. அந்த 10-15 வருடங்களுக்கு பின்னால நீங்கள் ஏன்னா இந்த 10-15 வருடங்களும் நான் இப்படி செய்தேன் என்று நொந்து மரணிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மனநிலை அதை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். இதே போன்றுதான் உள்ளம். நீங்கள் உள்ளத்துக்கு சந்தோஷத்தை தேடி போய் முறையற்ற முறையில் சந்தோஷங்களை அனுபவிக்கிறீர்கள் என்று சொன்னால், முறையற்ற முறையில் நிம்மதியை தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் உள்ளம் தாங்கும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும், உங்கள் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் எவ்வளவு காலத்துக்கு ஏற்படும்? எப்படி உடலுக்கென குறிப்பிட்ட காலம் இருக்கிறதோ அதே போன்று உள்ளத்துக்கென சில குறிப்பிட்ட காலம் இருக்கின்றன. அதை தாண்டிய பின்னால் உங்களது சிந்தனையில் கோளாறு ஏற்படும், மனதில் பெரிய பாதிப்பு ஏற்படும், நிம்மதியற்ற வாழ்க்கை ஏற்படும், குடும்பத்தோடு கூட நிம்மதியாக நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உங்களை விட்டு என்ன செய்துவிடும்? அற்று போய்விடும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, ஆரம்பத்தில் எதுவும் தெளிவாக தெரியாது. ஆரம்பத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் ஒரே நிலையில் தான் இருப்பார்கள் சமுதாயத்தில். ஆரம்பத்தில் நல்லவைகளும் கெட்டவைகளும் ஒரே தாக்கத்தை தான் ஏற்படுத்துவது போன்ற ஒரு தோற்றம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஸ்பிர் இன்னல் ஆகிபத்தலில் முத்தகீன், பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். இறுதி முடிவு என்பது யாருக்குரியது? தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு உரியது. வஸ்பிர், பொறுமையாக இருங்கள். இறுதி முடிவு யாருக்குரியது? இறையச்சத்தோடு வாழ்பவர்களுக்கு உரியது. ஆனா ஆரம்பத்தில் எல்லாமே இருக்கும், சமனாகத்தான் இருக்கும். ஆரோக்கியமானவன் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பான், முறையற்ற முறையில் உடலை பயன்படுத்துகின்றவனும் திடகாத்திரமாக என்ன செய்வான்? இருப்பான். இதை பார்த்துட்டு யாரும் மாறக்கூடாது. யாரு நல்ல முறையில் வாழ்றவன் நினைக்க கூட அவன் நல்லா தானே வாழ்றான், நான் நல்லா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்பது போன்று நினைக்க கூடாது. ஆரம்ப நிலை எல்லோருக்கும் சமனாக இருக்கும். ஆரம்ப நிலை எல்லோருக்கும் சமனாக இருக்கும். முடிவுதான் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் என்ன செய்யும்? பிரித்து விடும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பார்வை நம்மிடத்திலிருந்து முதலாக மாற வேண்டும். சந்தோஷத்தை தேடக்கூடிய சகோதரர்கள், நிம்மதியை தேடக்கூடிய சகோதரர்கள், மகிழ்ச்சியை தேடக்கூடிய சகோதரர்கள், அன்றாட நம்முடைய சூழலை கடந்து செல்கின்ற ஒரு சில நிகழ்வுகளின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை சந்தோஷமான என்ன செய்துவிடக்கூடாது? நினைத்து விடக்கூடாது. உண்மையான சந்தோஷம் என்பது முறையான பாதையில் நடப்பதன் மூலம் மட்டும்தான். முறையான பாதையில் நடப்பதன் மூலம் மட்டும்தான். ஒரு நாள் உதாரணத்தை எடுங்கள். இரவில் என்ன செய்வார்கள்? நாளைக்கு வேலைக்கு போக வேண்டும், ஆனால் இன்றைக்கு ஒரு சினிமா பார்க்கவும் வேண்டும், ஒரு படமும் பார்க்க வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள்? அந்த சந்தோஷத்திற்காக வேண்டி இரவு முழுதாக இருந்து அதை எப்படியாவது பார்த்து விட்டு தூங்குவார்கள். சுபகுக்கு எழும்ப முடியாத அளவுக்கு கண் வருத்தமாக என்ன செய்யும் இருக்கு. அடுத்த நாள் வேலைக்கு என்ன செய்யும்? அது பிரச்சனையாக மாறும். ஆனால் அவனுக்கு இரவு எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அவனது மனது என்ன சொல்கிறது? நாளை எனக்கு பாதிப்பு ஏற்படும், நாளை எனக்கு இது விளைவை ஏற்படுத்தும். ஆனால் அவனால் இந்த அற்ப தற்காலிகமான சந்தோஷத்தை தவிர்த்துக் கொள்ள முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, எனவே உண்மையான வீரன் யார்? வெறுமனே உடலால் வீரனானவன் உண்மையான வீரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ன? அல்லது யம்லிகு நஃப்ஸஹு ஹீன், அதாவது இந்த கோபத்தின் பொழுது தன்னை அடக்கிக் கொள்பவன் தான் உண்மையான வீரன் என்று சொல்றார்கள். காரணம், உடலை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவனை விட மனதை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானோ அவனால் தான் உண்மையான வீரன் என்ற பெயரை என்ன செய்ய முடியும்? தனக்கு சூட்டிக் கொள்ள முடியும். முதல் அம்சமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது, நமக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி என்பது நம்மை சூழச் செல்கின்ற அற்பமான நிகழ்வுகளின் மூலம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அல்ல.
நீங்கள் இறுதியில் காணக்கூடிய உங்கள் முயற்சியின் இறுதியில், உங்கள் பொறுமையின் இறுதியில், உங்கள் பணிவின் இறுதியில், உங்களது மன்னிப்பின் இறுதியில் காணக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான அந்த மகிழ்ச்சி. உதாரணமாக ஒரு மாதத்துக்கு நான் அந்த முடிவில் மகிழ்ச்சியை தான் விளங்கப்படுத்த நான் இவ்வளவு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மாதத்திற்கு நீங்கள் உழைக்கிறீர்கள், இந்த உழைப்பில் உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கிறது. தினமும் நீங்கள் சம்பளத்தை வாங்க மாட்டீர்கள், அந்த மாதிரி கூலி வாங்கினால் சந்தோஷம் இருக்கும். இன்றைக்குரிய 500 50 ரியாலை 100 ரியாலை இன்றைக்கே தாங்கன்னு சொன்னா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா நீங்க வாங்க மாட்டீர்கள். எந்நாள் வரைக்கும் பொறுப்பீர்கள்? 25ஆம் தேதி 26 27 வரைக்கும் பொறுப்பீர்கள். அன்றைய தினம் வாங்கி குடும்பத்துக்கு கொடுக்கிற நேரத்தில் இந்த 24 25 நாளுடைய பொறுமையின் சந்தோஷம் நீங்கள் அனுபவிப்பீர்கள், அதனுடைய மகிழ்ச்சி நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். இதே போன்றுதான் உலகத்தில் எந்த விஷயத்திலும் எமது வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய எந்த சந்தோஷங்கள் வந்தாலும் அதை புறக்கணிக்க பழக வேண்டும், பொறுமையாக இருக்க பழக வேண்டும். எமது தொழுகைக்கு குறுக்காக ஒரு சந்தோஷம் வருகிறதா, அது உண்மையான சந்தோஷம் அல்ல. சைத்தான் உங்களுக்கு அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு சந்தோஷம், இரவு நேரங்கள் தேவையில்லாமல் வெடிக்க சொல்கின்ற ஒரு சந்தோஷம் வருகிறதா, அது உண்மையான சந்தோஷம் அல்ல. போலியாக சைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தோஷம், அது அடுத்த நாள் பாதிப்பை ஏற்படுத்தும். ஹராமான உணவில், ஹராமான பொருளில் ஒரு சந்தோஷத்தை சைத்தான் காட்டுகிறான, அது உண்மையானதல்ல. ஒரே நாளில் அதை என்ன செய்துவிடும், உங்களை விட்டு போய்விடும் என்கின்ற ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டீர்கள் சொன்னால், உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாத ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் உண்மையான சந்தோஷம் அதில் தான் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் அம்சம். எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவது எனக்கு என்ன சொல்லித் தருகிறான் தெரியுமா? இறையச்சம் என்கின்ற அந்த வாழ்க்கையில் தான் உண்மையான மன மகிழ்ச்சி, உண்மையான நிம்மதி இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அந்த வாக்குகளை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமை யத்தகில்லாஹ், யார் இறையச்சத்தோடு வாழ்கிறாரோ யஜஅல் லஹு மக்ரஜா, அவருக்கு தனது பிரச்சனையை விட்டு வெளியேறுகின்ற ஒரு வழியை இறைவன் சமைப்பான், இறைவன் ஏற்படுத்துவான். யஜஅல் லஹு மக்ரஜன், இதிலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறான். ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு பிரச்சனை வருகிற நேரத்தில் ஒரு 10 விஷயம் அவருடைய சிந்தனையில் இருக்கும். இந்த 10 விடயத்தின் வழியின் மூலம் தான் எனக்கு என்ன செய்யும், அதாவது ரிலீஸ் கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைத்துக் கொள்வான். 10 யோசிச்சு பார்ப்பான், இது மூடி இருக்கிறது, இது மூடி இருக்கிறது, இது மூடி இருக்கிறது, எனக்கு நிம்மதியே கிடையாது. அவர் சிந்திக்கிற எல்லா வாசலும் மூடப்பட்டு தான் இருக்கிறது. சம்பளத்தால் நிவர்த்தி செய்ய முடியாது, தர்மத்தால் நிவர்த்தி செய்ய முடியாது, பக்கத்தில் உள்ள நண்பனின் உதவியால் நிவர்த்தி செய்ய முடியாது, கடனால் நிவர்த்தி செய்ய முடியாது, உணர்வதற்கு யாரும் இல்லை, எல்லா வாசல்களும் மூடி இருக்கின்றன. மனிதன் என்ன முடிவெடுக்கிறான், இந்த பிரச்சனை அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், வமை யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மக்ரஜன், இறையச்சத்தோடு வாழுகின்றவர்கள் அல்லாஹ் தஆலா பிரச்சனையை விட்டு வெளியேறுகின்ற வழியை சமைப்பான் என்று சொல்லிவிட்டு நிறுத்தாமல், வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் எண்ணாத புறத்தால் அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த ரிஸ்கை கொடுப்பான். நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க, அந்த ரூட் நினைக்காத ரூட் ஒன்று நம்ம நினைச்சிருப்போமே அது கூட இருக்காது. வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப் வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, இறைவனின் மீது பொறுப்பு சாட்டி யார் வாழ்கிறாரோ அவனுக்கு அவனே போதுமானவன். இந்த உலகத்துல வேற யாரும் அவனுக்கு தேவையில்லை. நீங்க சாதாரண முயற்சி மட்டும் எடுங்கள், உங்கள் முயற்சிக்கு மேலால் உதவி செய்வதற்கு யார் போதுமானவன்? ரப்புல் ஆலமீன் போதுமானவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழ்வாதாரங்களுக்குரிய வழியை அடைத்தாலும் திறந்து விடக்கூடிய அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த உலகத்திலே தனது ரிஸ்கை தான் சுமந்து கொள்ள முடியாத எத்தனையோ உயிரினங்களுக்கு இறைவன் தான் உணவளிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமை யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் இறையச்சத்தோடு வாழ்கிறாரோ அவருக்கு அவரது காரியங்களில் அனைத்திலும் இலகுவை இறைவன் ஏற்படுத்துவான். எங்களுக்கு தெரியாத சகோதரர், இந்த உலகத்தின் ஒவ்வொரு நிமிடங்களும் சந்தோஷத்தை சுமந்து செல்கின்றன, ஒவ்வொரு நிமிடங்களும் கவலையை சுமந்து செல்கின்றன, ஒவ்வொரு நிமிடங்களும் வெற்றியை சுமந்து செல்கின்றன, ஒவ்வொரு நிமிடங்களும் தோல்வியை சுமந்து செல்கின்றன, ஒவ்வொரு நிமிடங்களும் உயர்வை, ஒவ்வொரு நிமிடங்களும் தாழ்வை சுமந்து செல்கின்றன. யார் இறையச்சத்தோடு முறையோடு வாழுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவனை தூரப்படுத்தாமல் இலகுவான வழியால் என்ன செஞ்சிருவான், கொண்டு போயிடுவான். நமது சிந்தனை தான் நம்மளை வழி நடத்துது. யார் ஆலோசனை சொன்னாலும் நமது சிந்தனைகள் தான் வழி நடத்துகின்றன. சிந்தனையுடைய ஒவ்வொரு செகண்டும் சரியாக இருந்தால்தான் நீண்ட தூர பயணங்கள் நமக்கு சரியா போகலாம். இறைவன் நமது சிந்தனை என்ன செய்வான், சரிப்படுத்துவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். அல்லாஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவரது வேலைகளில் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு இலகுவை ஏற்படுத்துவான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், தில்க தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த மறுமையுடைய வீட்டை யாருக்கு ஆக்கி இருக்கிறோம் தெரியுமா? இந்த உலகத்தின் உயர்வையோ அதை தொடர்ந்து குழப்பத்தையோ யார் விரும்பவில்லையோ அவர்களுக்காக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, வாழ்க்கையின் சந்தோஷம் என்பது எமது சிந்தனைகளால எமக்கு பக்கத்திலே நடந்து செல்கின்ற தற்காலிக சந்தோஷங்கள் மாத்திரம் அல்ல.
அவைகளை பொறுத்தவரைக்கும் நாம் அனுபவிப்பது தவறில்லை. ஆனால் அது இறைவனுக்கு முரணாக இருந்தால், எமது வாழ்க்கையுடைய ஒழுங்குகளுக்கு முரணாக இருந்தால் அது நம்மளை பாதிக்கும் என்கின்ற உணர்வில் மனதை கட்டுப்படுத்திய ஒரு வீரராக அதை விட்டு நீங்கள் ஒதுங்குவீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கும், உங்கள் மனது நிம்மதியாக இருக்கும், உங்கள் வேலை நிம்மதியாக இருக்கும், உங்கள் சூழல் நிம்மதியாக இருக்கும், நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே தேவையற்ற சிந்தனைகளாலும் தேவையற்ற தற்காலிகமான வழிமுறைகளாலும் எமது நிம்மதியை இழக்காமல் இருக்க ஒரே வழி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இறையச்சத்துடைய பாதையில் நாம் நடந்து செல்வதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பை எம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, எமது வாழ்க்கையில் இறையச்சம் என்கின்ற பகுதியை நாம் இந்த முறையில் நடைமுறைப்படுத்துவதோடு எது பொறுமை. பொறுமை வர வர இறையச்சம் அதிகரிக்கும். இறையச்சத்திற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன. வெறுமனே இபாதத்து மட்டுமல்ல, பொறுத்து பழகுவதே என்ன செய்வது எமக்கு இறையச்சத்தை வளர்க்கும். வமையுஸப்பிர் ஸப்பரஹுல்லாஹ், யார் பொறுத்து பழகுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு பொறுமையை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அவருக்கு பொறுமையை கொடுப்பான். இந்த வாழ்க்கையுடைய அத்தனை சந்தோஷங்களும் பொறுமையை தொடர்ந்துதான் இருக்கிறது என்று ஒருவர் சொன்னால் அதில் மிக இல்லை. பொறுமையை தொடர்ந்துதான் இந்த வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையே கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் பகுதி பொறுமையின் மூலம் நாம் இறையச்சத்தை என்ன வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் இஸ்திஆனா, உதவி தேடுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே நாங்கள் அதை வளர்த்துக் கொள்ள பழக வேண்டும். முதல் அம்சம். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, இந்த வாழ்க்கையிலே நாம் பழக்க வேண்டிய பல அம்சங்களை இறையச்சத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்று வணக்க வழிபாடுகளுக்கு எம்மை பழக்குதல், இபாதத்துக்கு எம்மை பழக்குதல். வணக்க வழிபாடுக்கு பழக்குவதில் இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள பெரிய சோதனை என்னவென்று சொன்னால், நாம் நபித்தோழர்களுடைய தியாகங்களை, பெரிய பெரிய வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஹலாலை விட்டது, பொருளாதாரங்களை விட்டது, வீட்டை இழந்தது, இதெல்லாம் ஹலாலானவைகள். ஆனால் எமது சமுதாயத்துடைய நிலை ஹராமை விட முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஹலாலை விட்ட வரலாறுகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வீடுகளை இழந்தார்கள், ஊரை இழந்தார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள், உயிரை இழந்தார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு அனுபவிப்பதற்கு இஸ்லாம் கொடுத்த, அல்லாஹ் கொடுத்த விஷயங்கள். ஆனால் நாம் பேசிக் கொண்டிருப்பது எதற்கு தெரியுமா? இன்றைக்கு பேச வேண்டி இருக்கிறது தெரியுமா? ஹராமை விடுவதற்கு சக்தியற்றவர்களாக இருக்கிறார். அந்த நிலைமையில் இருக்கின்ற பொழுது நபித்தோழர்களுடைய வரலாறை பார்த்து நாம் கண்ணீர் வடிப்பதற்கும் ஆச்சரியப்படுவதற்கும் துஆ செய்வதற்கும் எம்மால் முடிகிறதே தவிர ஹராமை விடுவதற்கு எம்மால் என்ன செய்யவில்லை, முடியவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பான நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களை, எண்ணிக்கை அதிகமான முஸ்லிம்களாகவும் ஆனால் வீரியத்தில் குறைந்த முஸ்லிம்களாகவும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எண்ணிக்கை குறைந்தவர்களாக வீரியத்தில் அதிகமானவர்களாக என்ன செய்தார்கள்? வீரியம் என்பது சொல்வது பலம், அதில் அதிகமானவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இறைவனின் பக்கம் நெருங்க விரும்பக்கூடிய மக்கள், சகோதரர்கள் என்ன செய்ய வேண்டும்? பரலான வணக்கங்களுக்கு மேலால் உபரியான வணக்கங்களை அதிகரிக்க வேண்டும். வேலை பளு இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுத்திருப்பான். இன்னொருவரை பார்க்கின்ற பொழுது வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் தன்னை அடையாளம் கண்டுகொள்ளாமல் தான் கஷ்டத்திலே வாழக்கூடிய சூழலில் ஒவ்வொரு கஷ்டப்படக்கூடிய வேலைக்காரன் நினைக்க வேண்டும், நீங்கள் உங்களது எஜமானிடத்தில் வேண்டுமென்றால் ஒரு மூலையில் இருப்பவராக இருக்கலாம், இந்த சமுதாயத்தில் வேண்டும் என்றால் பின்தங்கியவராக இருக்கலாம், மக்களுக்கு வேண்டால் நீங்கள் அறிமுகமற்றவராக இருக்கலாம். ஆனால் இறைவனிடத்தில் எல்லோருமே சமம் தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் இறைவனிடத்தில் மிகவும் சங்கையுடையவர் உங்களில் அதிகமான இறையச்சம் உடையவர் தான். நீங்க எந்த மூலையில் இருந்து விட்டு போகலாம். இறைவன் உங்களை சமுதாயத்திற்கு அழைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் எந்த மீடியாக்களும் உங்களுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் தஆலா அழைத்து கொண்டு வந்து சேர்ப்பான். அதனால் நீங்கள் இருக்கின்ற நிலையை வைத்து நான் எப்படி இறைவனுக்கு நெருக்கமாக இருப்பேன் என்று உங்கள் சூழலை வைத்து நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு சமுதாயத்துக்கு அறிமுகமற்றவராக இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் 5 நேரம் தொழுகிறீர்களா என்பது உங்கள் பக்கத்து சகோதரனுக்கு தெரியாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லவராக இருப்பீர்களாக இருந்தால், நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பீர்களா என்றால் இறைவன் உங்களோடு இருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த மன உறுதி நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்தவன் தான் உங்களுக்கு இந்த வேலை என்ன செஞ்சா தந்தா, அவன் தான் உங்களை இந்த வழியை நடத்துகிறான், உங்களை சோதிக்கிறான் என்று மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி இறைவனை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தில் எவரிடத்திலும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அல்லாஹ் தஆலா உங்களது உருவங்களையோ உங்களது தகுதிகளையோ பார்ப்பது கிடையாது, உங்களது உள்ளங்களை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், பார்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக
அதாவது கடமையான வணக்கங்கள் மூலமும் உபரியான வணக்கங்கள் மூலமும் இறைவனின் பக்கம் நாம் நெருங்க பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இயன்ற அளவுக்கு துஆக்கள், இயன்ற அளவுக்கு குர்ஆன் ஓதல்கள், இயன்ற அளவுக்கு தொழுகைகள், இயன்ற அளவுக்கு இரவு நேரத்திலே கஷ்டங்களுக்கு மத்தியில் விழுத்து எழுந்து தொழல். ஏன் வித்திரு தொழுறீங்கன்னு கேட்டா எனது வேலையே நைட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களால் படம் பார்க்க முடிகிறது, பாட்டு கேட்க முடிகிறது, இரவில் ஓய்வு நேரங்களில் சிரித்து விளையாட முடிகிறது. எதற்கு நேரம் இல்லை? இறைவனுக்காக ஒரு வித்திரு தொழுவதற்கு நேரம். அன்புள்ள சகோதரர்களே, இது எது ஏற்படுத்திய கலாச்சாரத்துடைய விளைவு என்று நினைத்து பாருங்கள். நீங்கள் நெருங்க நெருங்க இறைவன் உங்களோடு நெருங்குகிறான். இறைவன் சொல்லுகிறான், எனது அடியானுடைய எண்ணத்திற்கு ஏற்பத்தான் நான் அவனோடு இருக்கிறேன். அவன் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் அவனோடு என்ன செய்வேன், நடந்து கொள்வேன். ஆக அன்புள்ள சகோதரர், அது மாற வேண்டும். இதிலே மற்றவர்களுடைய விமர்சனங்களை பற்றி நாம் எதுவுமே யோசிக்க கூடாது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் பொறுமை, இபாதத், இந்த ரெண்டும் நம்மை என்ன செய்யும், இறைவனின் பக்கம் மிக உச்சகட்டத்திற்கு நெருக்கி வைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். இந்த ஜும்மாவில் எனக்கு சுருக்கமாக இதைத்தான் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி, ஹுசைனுடைய தந்தையும் அலி, இறுதியாக எஞ்சிய மகனுடைய பெயரும் அலி. ஸைனுல் ஆபிதீன் என்று சொல்லி என்ன செய்வார்கள், அவர்களை அழைப்பார்கள். இந்த ஸைனுல் ஆபிதீன் அவர்கள் கர்பலாவில் எஞ்சிய ஒரு மனிதர், ஒரு சிறந்த ஒரு தாபிஈன். இந்த அலி இப்னு ஹுசைனை பற்றி ஒரு விமர்சனத்தை அந்த மக்கள் செய்வார்கள். இவருக்கு ஸைனுல் ஆபிதீன் என்ற பெயர் எதற்காக வந்தது தெரியுமா? வணக்க வழிபாடுகளில் மிக சிறந்த ஒரு மனிதராக இருப்பார். ஆபிதீன், வணங்குகின்றவர்களில் ஸைன், அழகானவர். இவர் மிகவும் அழகானவராக இருந்தார். அதனாலதான் ஸைனுல் ஆபிதீன் என்று சொன்னார்கள். ஆனால் அவரை சில மக்கள் ஒரு விமர்சனம் செய்தார்கள். இவர் தர்மம் செய்வதில்லை, கஞ்சத்தனத்தோடு வாழ்கிறார், தர்மம் செய்வதில்லை, மற்றபடி எல்லாமே அவர் சிறந்த ஒரு மனிதராக இருந்தார். ஆனால் கேட்டவருக்கு என்ன செய்வதில்லை, கொடுப்பதில்லை, தர்மம் செய்வதில்லை என்று மக்கள் விமர்சித்தார்கள். எம்மை பொறுத்தவரைக்கும் விமர்சனம் என்பது மனதளவில் தாங்க முடியாத ஒரு அம்சம். அதனால என்ன செய்து விடுவோம், எமது அனைத்து செயல்பாடுகளையும் நாம் கொட்டிவிடுவோம். ஆனால் இறைவனது திருப்தியையும் இறைவனது கூலியை மாத்திரம் எதிர்பார்த்திருந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனுக்கு அலி ரலியல்லாஹுடைய பேரருக்கு அந்த மனோநிலை இருக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்கள், இப்படி விமர்சிக்கப்பட்டவருடைய மரணிக்கிற நேரத்தில் சமுதாயத்தில் காணாத நிறைய ஏழைகள் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். அந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட பொழுது அவர்கள் பேசிய வார்த்தைகள் மக்களை ஆச்சரியப்படுத்த. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், இரவு நேரங்களில் எங்களுக்கு கோதுமை ஈத்தம்பழங்களை சுமந்து கொண்டு வந்து எங்கள் வீடுகளிலே சேர்ப்பார். இரவு நேரங்களில் கோதுமை ஈத்தம்பழங்கள் போன்ற உணவுகளை தமது முதுகிலே சுமந்து கொண்டு வந்து எமது வீடுகளில் சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனிதனாக அவர் இருந்தார். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அமலை மறைப்பதற்காக, இந்த சமுதாயத்துக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மரணம் வரைக்கும் ஒரு அவப்பெயரை கூட அவர் சுமக்கிறார் என்றால் அவரது உள்ளத்திலே அவர் எதிர்பார்த்த திருப்தி என்ன? அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும் தான் சகோதரர்கள். இது நம்மளால் முடியுமா? அவரது ஜனாசாவில் அவரது முதுகிலே அடையாளங்களை கண்டார். அந்த அடையாளங்களுக்குரிய விளக்கங்களை அந்த ஏழைகள் மூலம் அவர்கள் என்ன செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஒரு பெரும் சமுதாயத்துடைய வாழ்க்கை அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தர்மத்தின் மூலம் போய் கொண்டிருந்திருக்கிறது. மக்களுடைய விமர்சனங்களையும் தாங்கினார். அவர் ஒரு பொழுதும் சொல்லவில்லை, நான் தான் என்ன செய்கிறேன், அவைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அவருடைய கௌரவத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை, தனது அமலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஊரே பேசிய விமர்சனத்தை மரணத்தின் ஒரு செகண்ட் இறைவன் என்ன செய்தான், தொடை தெரிந்தான். அதே போன்றுதான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் இறைவன் உங்களோடு இருக்கிறான். இறைவன் நினைத்தால், அதாவது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அமைச்சராக்கினான். இதை போன்று இறைவன் நினைத்தால் உலகத்திலே எத்தனை பேருக்கு எத்தனையோ உதவிகளை செய்வதற்கு இறைவன் காத்துக் கொண்டிருக்கிறான். இறைவனை நம்புவதும் அவன் பக்கம் நெருங்குவதுதான் எமது தேவையும் எமது கடமையும். அதை மாத்திரம் செய்வோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையின் கவனம் நாம் எடுப்பதை விட இறைவன் எமது சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை என்ன செய்வான், செலுத்துவான் என்பதை புரிந்து அல்லாஹ்வின் பக்கம் விரையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.